ஓகே ஸ்டூடெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எனக்கு ஆல்ரெடி நிறைய ஃபைல்ஸ்லாம் இருக்கு. ஓகே, ஸோ எனக்கு ஃபைல்ஸ்லாம் லிஸ்ட் பண்ணோம் அப்படின்னா யூ கேன் யூஸ் எல்எஸ் கமாண்ட். ஸோ எல்எஸ் கமாண்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் லிஸ்ட் ஆஃப் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் லிஸ்ட் பண்ணலாம். ஓகே, இங்கே எனக்கு எல்லாமே ஃபைல் தான் இருக்கு. ஐ எம் கிரியேட்டிங் ஃபியூ ஃபோல்டர்ஸ் ஆஸ் வெல், D1 D2. ஓகே, சம் ஃபோல்டர்ஸும் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு என்ன இருக்கு, இங்கே ஃபைல்ஸ் இருக்கு, ஃபோல்டர்ஸ் இருக்கு, எல்எஸ் கமாண்ட் யூஸ் பண்ணி லிஸ்ட் பண்ணுறோம். இப்போ அந்த ஃபைல்னாலும் சரி ஃபோல்டர்னாலும் சரி அந்த ஃபைலோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நம்ம பார்க்கலாம். ஒரு ஃபைல்னு என்ன இருக்கும், அந்த ஃபைல் வந்து பார்த்து எப்போ கிரியேட் பண்ணோம், எப்போ மாடிஃபை பண்ணோம், அந்த ஃபைலோட நேம் என்ன, அந்த ஃபைலோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன, அந்த ஃபைலுக்கு என்னென்ன பர்மிஷன்ஸ்லாம் வந்து பார்த்துருக்கு, இது எல்லாத்தையும் நம்ம எப்படி பார்க்கறது. ஓகே, இப்போ நான் ஒரு ஃபைலோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கணும் அப்படின்னா நான் சேம் எல்எஸ் கமாண்ட் தான் வந்து பார்த்து யூஸ் பண்ண போறேன். அடிஷ்னலி ஐம் கோயிங் டு யூஸ் த ஆப்ஷன் -L. -Lங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா so it will display the files along with the detailed informations சொல்லலாம், properties சொல்லலாம். அப்போ இப்போ நான் ஒரு ஃபைலுக்குள்ள கொடுக்கக்கூடிய டீடைல்டு இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு இதுல என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து காமிச்சிருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒரு ஃபைல் எடுத்துக்கோம், ஒரு டைரக்டரி எடுத்துக்கோம். நம்ம I'm taking one directory as well. ஸோ ஃபைல்ஸ்ல என்ன காமிச்சிருக்கு, டைரக்டரிஸ்ல என்ன காமிச்சிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஃபைல்னா பாருங்க, ஃபர்ஸ்ட் கேரக்டர் வந்து போனது ஐஃபன் சொல்லியிருக்கு. இப்போ அதுவே டைரக்டரி அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேரக்டர் டி அப்படின்னு சொல்லியிருக்கு. இன்டர்வியூல கேட்பாங்க, இப்போ ஒரு ஃபைல் வந்து இப்போ அது ஃபைலா இல்லை டைரக்டரியான்னு சொல்லிட்டு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க அப்படின்னா, இஃப் ஐ யூஸ் LS-L சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா we can see the detailed information. The output of LS-L in first character we can see hyphen or D. hyphen இருக்கும், D இருக்கும். அப்போ இந்த hyphen அப்படிங்கிறது என்ன டினோட் பண்ணுது அப்படின்னா it is represents as a file. இப்போ D அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா it's denoted as directory. So அப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னது, ஃபர்ஸ்ட் வந்து போனா it is the file type. ஓகே, ஸோ hyphen இருந்துச்சு அப்படின்னா ஆர்டினரி ஃபைல், அதுவே டி இருந்துச்சு அப்படின்னா டைரக்டரி ஃபைல். புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, RW ஐஃபன் R ஐஃபன் ஐஃபன் அதுக்கப்புறம் R ஐஃபன் ஐஃபன் இருக்கு. ஓகே, ஸோ வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் நத்திங் பட் பர்மிஷன். இதுக்கு பேர் என்ன? பர்மிஷன். ஸோ பர்மிஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆர்னா ரீட், ஓகே, டபிள்யூனா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரைட், எக்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸிக்யூட். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா RW ஐஃபன் ஆர் ஐஃபன் ஐஃபன் ஆர் ஐஃபன் ஐஃபன் என்னங்க சார், இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத நம்ம அப்கமிங் கிளாஸஸ் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஆஸ் ஆஃப் நவ் யூ ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் இது ஒரு பர்மிஷன். ஓகே, ஸோ இந்த பர்மிஷன் ஏன் 3 டைம்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓகே, என்னென்ன பர்மிஷன்ஸ்லாம் இருக்கு, இந்த பர்மிஷன்ஸ் எப்படி சேஞ்ச் பண்றோம் அப்படிங்கிறத நம்ம டிஃப்ரெண்ட் செஷன்ஸ்ல பார்ப்போம் நம்ம. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, 1. ஸோ இந்த 1ங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா லிங்க். இந்த 1ங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து லிங்க். லிங்க் அப்படின்னா ஃபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஃபால்ட்டா 1 தான் காமிக்கும். ஃபைலுக்கு இருக்கு பார்த்தீங்கன்னா, ஃபைலுக்கு டிஃபால்ட்டா 1 தான் காமிக்கும். இப்போ டைரக்டரிக்கு வந்து பார்த்து டிஃபால்ட்டா 2ன்னு சொல்லி காமிக்கும். டைரக்டரிக்கு டிஃபால்ட்டா 2ன்னு சொல்லி காமிக்கும். இப்போ இந்த டைரக்டரிக்குள்ளார இஃப் யூ கிரியேட் 2 டைரக்டரிஸ் 3 டைரக்டரிஸ்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இட் கவுண்ட் மே இன்க்ரீஸ். ஓகே, ஃபைலுக்குள்ளார எப்பயுமே 1 தான் காமிக்கும், டைரக்டரிக்கு 2ன்னு சொல்லி காமிக்கும். இப்போ இந்த டைரக்டரிக்குள்ளார இப்போ எனக்கு D1ங்கிற டைரக்டரி இருக்கு. ஓகே, ஸோ இன்சைட் D1 டைரக்டரி ஐ கிரியேட்டட் D2 அண்ட் D3. இப்போ அதோட லிங்க் என்ன காமிக்கும் அப்படின்னா பை டிஃபால்ட்டா 2 இருக்கும். கரெக்டா? 2 + 1 + 1. ஸோ ஹவு மச் இட்ஸ் கோயிங் டு டிஸ்பிளே 4. இதுக்கு பேர் தான் லிங்க். ஃபைலுக்கு எப்பயுமே 1 தான் காமிக்கும், டைரக்டரிக்கு வந்து பார்த்து டிஃபால்ட்டா 2 காமிக்கும். ஓகே, இஃப் யூ ஹேவ் சம் மோர் ஃபோல்டர்ஸ், ஓகே, சம் மோர் ஃபோல்டர்ஸ்லாம் வந்து பார்த்து இருந்துச்சு அப்படின்னா ஸோ இட் வில் டிஸ்பிளே பேஸ்ட் ஆன் த கவுண்ட். அப்போ லிங்க் என்னன்னு புரிஞ்சுதா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, EC2 -user.
அப்ப EC2 hyphen user அப்படிங்கிறது this is my user name. ஓகே, ஸோ என்னுடைய யூசர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து EC2 hyphen user. So next you can see the username. Again you can see the username. மறுபடியும் வந்து பாருங்க, உங்களுக்கு மறுபடியும் அதே யூசர் நேம் சொல்றது வந்திருக்கு. வாட் இஸ் திஸ்? இதுக்கு பேர் என்ன அப்படின்னா குரூப் நேம். இதுக்கு பேர் என்ன? குரூப் நேம். குரூப் நேம்னா என்ன? குரூப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் யூசர்ஸ். collection of users is called group. ஓகே, குரூப் ஆஃப் யூசர்ஸ்னு சொல்லலாம், கலெக்ஷன் ஆஃப் யூசர்ஸ்னு சொல்லலாம். இப்போ ஐடியில் வந்து போனது எல்லாரும் ஒரே டீம் இருக்க மாட்டாங்க. டெவலப்மெண்ட் டீம் இருக்கும், டெஸ்டிங் டீம் இருக்கும், ப்ரொடக்ஷன் சப்போர்ட் டீம் இருக்கும். அப்போ ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு டீம்ல இருப்பாங்க. அப்போ இப்போ புதுசாக ஒருத்தர் ஜாயின் பண்றாரு டெவலப்மெண்ட் டீம்ல. இப்போ டெவலப்பர் ஜாயின் பண்றாருன்னா அவருக்கு ஒரு தகுந்த மாதிரி அக்சஸ் கொடுக்கணும். டெஸ்டிங் டீம்ல ஜாயின் பண்றவங்களுக்கு டெஸ்டிங் டீம்ல தகுந்த மாதிரி அக்சஸ் கொடுக்கணும். அப்போ ஒவ்வொரு யூசரா நான் தனியா போய் அக்சஸ் கொடுத்தேன் அப்படின்னா ஆயிரக்கணக்கான ஃபைல் இருக்கும், லட்சக்கணக்கான ஃபைல் இருக்கும். ஒவ்வொரு ஃபைலுக்கும் நான் தனியாக உங்களுக்கு பெர்மிஷன் தந்துட்டு இருக்க முடியுமா? இட்ஸ் இம்பாசிபிள். அப்போ இந்த ஃபைலுக்கு குரூப்புக்கு என்ன பெர்மிஷன் சொல்லிட்டு ஆல்ரெடி மேப் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு நியூ எம்ப்ளாய் வந்தாங்க அப்படின்னா அவங்களை அந்த குரூப்புக்கு ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த பர்மிஷன் எனேபிள் ஆயிடும். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம ரியல் டைம்ல குரூப் அப்படிங்கிறது வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, குரூப் இஸ் நத்திங் பட் கலெக்ஷன் ஆஃப் யூசர். ஒவ்வொருத்தருக்கும் தனியா நம்ம பர்மிஷன் தர மாட்டோம். நம்ம குரூப்புக்கு வந்து பர்மிஷன் தந்திருப்போம். அந்த குரூப்ல யூசரை ஆட் பண்ணுவோம், ரிமூவ் பண்ணுவோம். மற்ற டீமுக்கு வேற டீமுக்கு போனார் அப்படின்னா வேற டீமோட குரூப்ல ஆட் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அக்சஸ் வந்து பாத்தீங்கன்னா எனேபிள் ஆயிருக்கும். ஓகே, ஸோ யூ கேன் சி த குரூப் நேம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து 51 அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கு. ஓகே, ஸோ வாட் இஸ் 51? 51 அப்படிங்கிறது யூ கேன் சி த சைஸ் ஆஃப் த ஃபைல் ஆர் டைரக்டரி. ஓகே, சைஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன காமிச்சிருக்கு? உங்களுக்கு சைஸ் காமிச்சிருக்கு. இந்த சைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பை டிஃபால்ட்டா ஓகே பைட்ஸ்ல தான் காமிக்கும். பை டிஃபால்ட்டா எதுல காமிக்கும்? பைட்ஸ். கிலோ உங்களுக்கு வந்து கேபிசி காமிக்காது. ஓகே, பைட்ஸ்ல தான் காமிக்கும். இப்போ பாருங்க, இங்க LS-Lன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ டைரக்டரிக்கு சைஸ் கம்மியா தான் இருக்கா? ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து எவ்வளவு சைஸ்ல இருந்தாலும் பை டிஃபால்ட்டா கேபிள் தான் காமிக்கும். சாரி, எவ்வளோ சைஸ்ல இருந்தாலும் பைட்ஸ்ல தான் காமிக்கும். இப்போ நீங்க கேபி சைஸ்லயோ எம்பி சைஸ்ல அதை காமிக்கணும் அப்படின்னா யூ கேன் ஆட் த அடிஷனல் ஃபீச்சர்ஸ். அதை கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்து சைஸ் ஓவர். நெக்ஸ்ட் வந்து பார்த்து ஜான் 25 14 சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கு. ஸோ வாட் இஸ் திஸ்? ஸோ திஸ் ரெப்ரசன்ஸ் டைம். ஓகே, விச் டைம்? ஒன்று கிரியேட்டட் டைம் காமிக்கும், இல்லைன்னா மாடிஃபைட் டைம் காமிக்கும். either it shows the created time or modified time. Okay, so 7th it displays the time, created time or modified time. So finally you can see the file name or directory name. So finally வந்து பாத்தீங்க அப்படின்னா you can see file name or directory name. So these are all the list of informations you can see if I use ls-l. ls-l யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பிளேல பார்க்கலாம். அப்போ இன்டர்வியூல கேட்பாங்க, if you use ls-l, what are the informations you can see? I can see file type, permissions, links, username, group name, size, created or modified time, finally file or directory name. So these are all the informations you can see. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நாம ப்ராப்பர்ட்டிஸ்ல பார்க்கலாம். அப்போ இந்த -l னா என்ன? -l means long list. -l means long list. ஓகே, இப்போ பாருங்க,
எனக்கு எல்லாமே ஒரே டைம்ல தான் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஃபைல்ஸ் எல்லாமே நான் ஒரே டைம்ல சேம் டைம்ல தான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ ஆல்ரெடி எனக்கு கிரியேட் ஆன ஃபைல்ஸ் இதெல்லாம் ஆல்ரெடி ஃபைல்ஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கு. இந்த ஃபைல்குள்ள சம் கண்டென்ட்லாம் இருக்கு. இந்த ஃபைலை நான் மாடிஃபை பண்ண போறது கிடையாது. இந்த ஃபைலை டெலிட் பண்ணி நியூ ஃபைல்ஸும் கிரியேட் பண்ண போறது கிடையாது. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா இருக்கக்கூடிய ஃபைலை நான் என்ன பண்ண போறேன், டைம் ஸ்டாம்பை சேஞ்ச் பண்ண போறேன். ஓகே, ஹவு டு சேஞ்ச் த டைம் ஸ்டாம்ப் ஆஃப் த எக்ஸிஸ்டிங் ஃபைல். How to change the timestamp so existing file ஓட timestamp எப்படி சேஞ்ச் பண்றது? ஓகே, without changing the content சேஞ்ச் பண்ணாம timestamp எப்படி சேஞ்ச் பண்றது அப்படின்னா ஜஸ்ட் சிம்பிள். என்ன பண்ணுங்க, இப்போ ஒரு ஃபைல் எடுத்துக்கோம். இப்போ cmp1.txt ஒரு ஃபைல் இருக்கு. இப்போ இதோட டைம் வந்து சேஞ்ச் பண்ண போறேன், டேட்டையும் சேஞ்ச் பண்றேன். ஓகே, இது எப்போ கிரியேட் பண்ண மாதிரி சேஞ்ச் பண்ண போறேன் அப்படின்னா நான் 20th கிரியேட் பண்ண மாதிரி சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அதுக்கு யூ கேன் யூஸ் சேம் டச் கமாண்ட் தான் யூஸ் பண்ணுவீங்க. டச் கமாண்ட்ல -t ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஸோ 2026 ஸோ 6th month 20th டேட் எப்போ கிரியேட் ஆன மாதிரி வச்சுக்கலாம். எனக்கு மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 6:30க்கு கிரியேட் பண்ண மாதிரி வச்சுக்கலாம். 0630 6:30 கிரியேட் 06 கொடுத்தா மட்டும் போதும். இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் 20th கிரியேட் பண்ணுற வரைக்கும் கொடுத்தா கூட போதும் அப்படின்னா தட்ஸ் யுவர் விஷ். ஓகே, நான் என்ன பண்ணிக்கிறேன், ஸ்பெசிஃபிக்காக டைமே ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ டைம் வந்து போனது 6:30 மார்னிங் கிரியேட் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் file1.txt சொல்லி கொடுக்குறேன். இப்போ பாருங்க, எனக்கு இந்த ஃபைலோட கண்டென்ட் எதுவுமே சேஞ்ச் ஆகல, பட் எனக்கு இந்த டேட் மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கு. June 20 06:30. ஓகே, விச் மீன்ஸ் 6:30க்கு எனக்கு வந்து சேஞ்ச் ஆயிருக்குங்கிறது காமிக்கும். ஸோ லைக்வைஸ் ஐம் கோயிங் டு சேஞ்ச் த ரேண்டம் ஃபைல் டேட்ஸ். ஓகே, ரேண்டம் ஃபைல் டேட்ஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். -t I can give 2026 May 18 1830. So again I'm changing 2026 okay 04 05 so randomly. scd.txt. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபியூ டேட்ஸ் எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணியிருக்கேன், சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஃபியூ டேட்ஸ் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸ்டில் வி சேஞ்ச் சம்திங். ஸோ 2026 03 25 ஸோ இப்போ நிறைய ஃபைலோட கண்டென்ட்டை சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ ls-lன்னு சொல்லி லிஸ்ட் பண்ணோம் அப்படின்னா பை டிஃபால்ட்டா எந்த ஆர்டர்ல வந்து லிஸ்ட் ஆகுது, இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த அல்பபெட்ஸ். அதுவும் அசெண்டிங் வச்சு டிசெண்டிங் ஆகுது. அசெண்டிங் வச்சு வந்து டிஸ்பிளே ஆகுது. இதுவே எனக்கு அசெண்டிங் வைக்காம எனக்கு டிசெண்டிங்ல வேணும், அல்பபெட்ஸ் வச்சு டிசெண்டிங்ல வேணும் அப்படின்னா ls-lr. இங்க ஆர்னா ரிவர்ஸ். இதே ஆர் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆர்எம் கமாண்ட்ல RM-R சொன்னோம் அப்படின்னா அது ரெக்ரெசிவ் சர்ச்னு சொன்னோம். ஓகே,
பட் இந்த எல்எஸ் கமாண்ட்ல -r ஆப்ஷன் வந்து ரிவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அப்போ ஒவ்வொரு கமாண்டுக்கும் ஆப்ஷனோட அர்த்தம் வந்து மாறும். எல்எஸ் கமாண்ட்ல -r அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா என்னது? இட் இஸ் ரிவர்ஸ். அப்போ பை டிஃபால்ட்டா எனக்கு அல்பபெட்ஸ் வச்சு தான் டிஸ்பிளே ஆச்சு. இப்போ நான் -r கொடுத்த உடனே எனக்கு அல்பபெட்ஸை வச்சு டிசெண்டிங் ஆர்டர்ல எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது. ஓகே, இப்போ அதுவே பாருங்க, எனக்கு அல்பபெட்ஸை வச்சு நீங்க டிஸ்பிளே பண்ண வேண்டாம். அல்பபெட்ஸை வச்சு அசெண்டிங் டிசெண்டிங்லாம் டிஸ்பிளே பண்ண வேண்டாம். ஐ வாண்ட் டு டிஸ்பிளே பேஸ்ட் ஆன் த சைஸ். சைஸை வச்சு எனக்கு டிஸ்பிளே பண்ணும். இப்போ நீங்க சைஸை வச்சு நீங்க டிஸ்பிளே பண்ணணும்னா ls-l, okay, you have to mention uppercase s. Don't mention lowercase s. uppercase s கொடுத்துட்டு நான் எக்ஸிக்யூட் பண்றேன். இப்போ பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, uppercase s கொடுத்த உடனே பை டிஃபால்ட்டா சைஸ் அதிகமா இருக்கக்கூடிய ஃபைல்ஸ்லாம் டாப்ல வந்துருச்சு. ஃபைலோட சைஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து லோவரா இருக்கிறதுலாம் வந்து பாட்டம்க்கு வந்துருச்சு. காட் இட்? ஸோ ஹையர் சைஸ்ல இருக்கிறதெல்லாம் வந்து டாப்ல வந்துருச்சு, லோவர் சைஸ்ல பாட்டம்க்கு வந்துருச்சு. இதுதான் டிஃபால்ட் ஆர்டர். நீங்க அப்பர் கேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அது டிசெண்டிங்ல தான் காமிக்கும். புரியுதா? நான் ls-l கொடுக்கும் போது அல்பபெட்ஸை வச்சு காமிச்சது, டிஃபால்ட்டா அசெண்டிங்ல காமிச்சது. அதை நான் ரிவர்ஸ் பண்றதுக்கு வந்து ஆர் கொடுத்து நான் ரிவர்ஸ் பண்ணேன் எக்ஸ்பிளிசிட்டா. ஆனா அதுவே ls-l அப்பர் கேஸ் எஸ் கொடுத்தோம் அப்படின்னா, ஸோ இது சைஸை வச்சு வந்து பாத்தீங்கன்னா வந்து லிஸ்ட் பண்ணது, பட் டிஃபால்ட்டா சைஸ் வந்து டிசெண்டிங் ஆர்டர்ல இருக்கு. இதை நீங்க அசெண்டிங் ஆர்டரா மாத்தணும் அப்படின்னா யூ ஹாவ் டு யூஸ் ஆர், ரிவர்ஸ். ஓகே, ஸோ அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ls-l கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சைஸை வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா அசெண்டிங் ஆர்டர்ல டிஸ்பிளே ஆகுது. ஓகே, அதுவே ls-l அப்பர் கேஸ் எஸ் கொடுத்தீங்கன்னா எனக்கு சைஸை வச்சு வந்து பாத்தீங்கன்னா வந்து டிசெண்டிங் ஆர்டர்ல எனக்கு காமிக்கும். காட் இட்? ஸோ ls-l கொடுத்தீங்கன்னா அல்பபெட்ஸை வச்சு பை டிஃபால்ட்டா அசெண்டிங் ஆர்டர் காமிக்குது. அதுவே ls-l அப்பர் கேஸ் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா சைஸ் வச்சு பை டிஃபால்ட்டா டிசெண்டிங் ஆர்டர்ல காமிக்குது. இது எனக்கு அசெண்டிங் ஆர்டர்ல வேணும் அப்படின்னா யூ கேன் யூஸ் ஆர். ஆர்னா டிஃபால்ட் பிஹேவியரை ரிவர்ஸ் பண்ணிடு. இப்போ எனக்கு ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தேன், எனக்கு ஃபைல் சைஸ், டைரக்டரி சைஸ் இது எல்லாமே வந்து பண்ணது பைட்ஸ்ல தான் காமிக்கும்னு சொல்லி. இப்போ இதை நான் ஹியூமன் ரீடபிள் ஃபார்மெட்ல நான் பார்க்கணும். ஹியூமன் ரீடபிள் ஃபார்மெட்னா கிலோ பைட்ஸ், மெகா பைட்ஸ் அந்த மாதிரி நான் பார்க்கணும் அப்படின்னா யூ கேன் யூஸ் த எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் ஹெச். ஹெச் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஹியூமன் ரீடபிள் ஃபார்மெட். இங்க உங்களுக்கு எதுவும் காமிக்கல, ஏன்னா பிகாஸ் இது கேபி சைஸ்லயே நமக்கு எதுவுமே இல்லை. நீங்க ஒரு கேபி சைஸ் ஃபைல் கிரியேட் பண்றீங்க, எம்பி சைஸ் ஃபைல் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா இட் வில் ஷோ த எக்ஸாக்ட். இப்போ கேபியில வந்து 1.6 கேபி, 1.4 கேபி அந்த மாதிரி கரெக்டா வந்து கேபியில காமிக்கும். இதை நீங்க ஹெச்ங்கிறத கொடுக்கல அப்படின்னா 1000 something கேபி அந்த மாதிரி தான் உங்களுக்கு காமிக்கும். ஓகே, ஸோ ஹெச் ரெப்ரசன்ஸ் ஹியூமன் ரீடபிள் ஃபார்மெட். அப்போ இவ்வளோ ஆப்ஷன்ஸ் நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க ஐஃபன்ல. ஐம் கிவிங் லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஆர்டர்ல தான் போடணுமா? ஏன் சார் ஃபர்ஸ்ட் ஹெச் யூஸ் பண்ணக்கூடாதா? ஃபர்ஸ்ட் நான் ஹெச் யூஸ் பண்ணக்கூடாதா? அப்பர் கேஸ் எஸ் வந்து லாஸ்ட்ல யூஸ் பண்ணக்கூடாதா? எஸ், ஆப்வியஸ்லி யூ கேன் யூஸ். ஓகே, இதுக்கு எந்த ஆர்டருமே கிடையாது. யூ கேன் ஷஃபிள் த ஆப்ஷன்ஸ், பட் ஆல் த ஆப்ஷன்ஸ் should be in the ஐஃபன். ஐஃபன்ல தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்து இருக்கணுங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. Got it? Do you have any doubts? சரி, ஸோ டெக்ஸ்ட் கொடுத்தோம் -t. ஸோ ஃபார்மெட் இதுதான் YYYY MM DD hours seconds then file name. ஓகே, ஸோ ls-l சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா default order based on alphabets in ascending. அதுவே ls-l upper case of s கொடுத்தோம் அப்படின்னா default order based on size in descending order. அதுவே -r will reverse ஓகே, -r வந்து டிஃபால்ட் ஆர்டர் என்ன பண்ணும்? ரிவர்ஸ் பண்ணும்.
-h வந்து பாத்தீங்கன்னா human readable format. So these are all the different options we discussed as of now. Okay, we'll move on to the next thing. இப்போ எனக்கு அல்பாபெட்ஸ் வச்சு டிஸ்ப்ளே பண்ணக்கூடாது, சைஸ் வச்சு டிஸ்ப்ளே பண்ணக்கூடாது. ஐ வாண்ட் டு டிஸ்ப்ளே த ஃபைல்ஸ் பேஸ்ட் ஆன் த சைஸ். சைஸை வச்சு எனக்கு டிஸ்ப்ளே பண்ணும். அப்போ எல்எஸ் ஐஃபன் எல் சாரி சைஸ் வச்சு இல்லை, கிரியேட்டட் டைமை வச்சு நான் கிரியேட் பண்ணும் ஸ்டார்ட் பண்ணும். அப்போ டைமை வச்சு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஐ வாண்ட் டு கிவ் எல்எஸ் ஐஃபன் எல் டி. டி ரெப்ரசன்ஸ் டைம். இப்போ பாருங்க, அப்போ எல்எஸ் ஐஃபன் எல் டின்னு சொல்லி கொடுத்தா அப்படின்னா டிஃபால்ட்டா யூ கேன் சி ரீசன்ட் கிரியேட்டட் ஃபைல்ஸ் அட் ஓகே ரீசன்ட் கிரியேட்டட் ஃபைல்ஸ் அட் டாப் ஆஃப் த லைன். ஓகே ஜூன் 25 நீ கிரியேட் பண்ண ஃபைல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டாப் ஆஃப் த லைன்ல காமிக்குது. ஓல்டஸ்ட் ஃபைல்ஸ்லாம் வந்து பாட்டம் ஆஃப் த லைன்ல காமிக்குது. இதுவும் பை டிஃபால்ட்டா டிசெண்டிங் ஆர்டர்ல தான் எடுத்துக்குது. ஓகே, அசெண்டிங் ஆர்டருங்கிறது உங்களுக்கு நீங்க பாஸ்ட் டேட் எல்லாமே அசெண்டிங் ஆர்டர். ஸோ அப்கமிங் டேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்து டிசெண்டிங் ஆர்டர். நான் சொல்றது புரியுதா? டி ரெப்ரசன்ஸ் டைம். இஃப் ஐ கிவ் எல்எஸ் ஐஃபன் எல்டி, எல்எஸ் ஐஃபன் எல்டி, ஓகே எல்எஸ் ஐஃபன் எல்டின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா ஓகே ஸோ டிஃபால்ட் ஆர்டர் பேஸ்ட் ஆன் டைம் இன் டிசெண்டிங். டிசெண்டிங்னா recent created files will display in top of the line. Okay, recently create பண்ண files லாம் வந்து top of the line ல காமிக்கும். old files ல bottom of the line ல காமிக்கும். Okay, if I use ls hyphen ltr, you can see the recent created files at bottom of the line. You can see the recent created files at bottom of the line. It is the famous interview question. Okay, interview la kepanga what is ls hyphen lt and ls hyphen ltr. ltr nalu onu da, lrt nalu onu da. Okay, so ls hyphen lt we can see recent created files at top of the line. Okay, ls hyphen lrt we can see recent created files at bottom of the line. Okay, recent create பண்ண files bottom of the line ல பார்க்கலாம். This is the famous interview question. Okay, so frequent வந்து பாந்து ls-ltr ls-lrt தான் frequent நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஓகே, நம்ம ஒரு டிஸ்ப்ளே பண்ணணும்னாவே இப்படிதான் டிஸ்ப்ளே பண்ணுவோம் நம்ம. So next பாருங்க, we have a few more options. ls-la, a னு சொல்லி கொடுத்தீங்கன்னா all, a represents all. Okay, a will display the hidden files. Okay, so ls-la, ls-a னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா okay, so it display hidden files. Hidden files வந்து பார்த்து display பண்ணும். What is hidden files? Okay, files which are starting with dot. Files with dot. Dot la start ஆயிருக்கு. For example, dot a dot txt, dot b dot txt. இது எல்லாமே hidden files. இப்போ நார்மலா ls command கொடுத்தீங்க அப்படின்னா okay, so it will never ls command will not display hidden files. Okay, so ls-a command will display hidden files. Okay, இங்க பார்க்கலாம். ஸோ நிறைய ஃபைல்ஸ் வந்து பார்த்து டாட்ல ஸ்டார்ட் ஆயிருக்கும். அதே மாதிரி பாருங்க, இங்க டாட் டபுள் டாட்னு ஒன்று இருக்கா? என்ன இருக்கு? டாட்னு ஒன்று இருக்கு, டபுள் டாட்னு ஒன்று இருக்கு. டாட்னா கரண்ட் டைரக்டரி, டபுள் டாட்னா ப்ரீவியஸ் டைரக்டரி. டைரக்டரி மேனிபுலேஷன்ஸ்ல அது பார்த்தோம். நீங்க எந்த ஒரு ஃபோல்டருக்குள்ள போனீங்கனாலும் டாட் டபுள் டாட்ங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி இங்க டாட்ல ஸ்டார்ட் ஆயிருக்க நிறைய ஃபைல்ஸ் இருக்கு, ஃபோல்டர்ஸ் இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அர்த்தமும் இருக்கு. இதெல்லாம் டிஃபால்ட்டா வந்து பார்த்தா லினக்ஸ் கிரியேட் ஆகும் போதே
ஒரு சில டாட் ஃபைல்ஸ் ஹிடன் ஃபைல்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்துருக்கும். ஓகே, ஸோ அப்போ இது வரைக்கும் நம்ம என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தோம்? ஐஃபன் எல் ஃபார் லாங், ஓகே, ஐஃபன் டி ஃபார் டைம், hyphen R for reverse, hyphen A for all. It is mainly used to identify the hidden files. Hyphen uppercase S, sort files based on size. Okay, hyphen H represents human readable format. Hyphen H represents human readable formats. So these are the various options we discussed. Okay, you practice frequent நல்லா practice பண்ணி பாருங்க.